Hello viewers, welcome to TNPSC Shortcuts by Deepa. So இந்த வீடியோவில் இனியவை குரல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது திருக்குறள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து அன்புடைமைக்கான 10 குறளும் இதில் இருக்கக்கூடிய முதல் திருக்குறளும் மொத்தமாக 11 குறள் முடிச்சிட்டோம் இல்லைங்களா. இது நம்மளோட குறள் சீரீஸ்க்கான 12வது திருக்குறள். ஓகேங்களா. ஸோ திருக்குறள் என்னன்றதை ரீட் பண்ணி பார்த்துருவோமா. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின். என்னோட தடவை வாசிக்கலாமா. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின். ஸோ திருக்குறள் எனக்கு மெமரைஸே ஆக மாட்டேதுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. திருக்குறளை உங்களை நான் மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. இந்த திருக்குறளை படித்தா அதுக்கான பொருள் உங்களுக்கு நினைவில் வரணும். அதில் இருக்கக்கூடிய சொற்பொருள் உங்களுக்கு நினைவில் வந்தால் போதுமானது. திருக்குறள் உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் அடிக்கணும், நீங்கள் மக்க படித்து ஒப்பிக்கணுங்கிற விஷயத்த நான் எந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லவே கிடையாது. இதை நீங்கள் வாசிங்கன்னா ஓகே இதோட பொருள் இதுதான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனால் போதுமானதுங்கிறது தான் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா. சரி, இப்போது இந்த அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னு பார்த்துடலாமா. உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது. முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதனை விடவும் நல்லது. என்னங்க சொல்லியிருக்காங்க, நம்ம மனசு விருப்பப்பட்டு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அது நல்லது. சார் உனக்கெல்லாம் வந்து நான் செய்யணும்னு இருக்கு பாரு, என் சிச்சுவேஷன் நான் சிக்கிக்கிட்டேன், உனக்கு போய் உதவி செய்யணும்னு இருக்கு அப்படின்ட்டு முகம் சுழிச்சுக்கிட்டு மனமே இல்லாமல் உதவி செய்யக்கூடாது. எப்படி உள்ளம் விரும்பி ஒருவருக்கு நம்ம எப்படி உதவி செய்கிறது நல்லதோ அதே போல் முகம் மலர்ந்து ஒருத்தரை பார்த்து நல்ல சொற்கள் பேசுகிறது அதை விட நல்லது அப்படிங்கிறத யார் சொல்கிறா, வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. நிறைய பேர் இருப்பாங்கங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி பர்சன்ஸை. முகம் மலர்ந்து தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவாங்க. ஆனால் நம்மளோட பாசிட்டிவ் வைப்பை அதாவது அடக்கிற மாதிரியே பேசுவாங்க. சிரிச்சுக்கிட்டே நம்மளை நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே நம்மளை மட்டம் தட்டுற மாதிரிலாம் இருப்பாங்க. என்ன தான் சிரிச்சுக்கிட்டே பேசணுன்னாலுமே எந்த மாதிரி வார்த்தைகளை பேசணும், சிரிச்சுக்கிட்டே இனிய சொற்களை தான் பேசணும். மனசுக்குள்ளே இருக்கிறத அப்படியே மட்டம் தட்டுற மாதிரி பேசுகிறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அப்போ என்னதுங்க, உள்ளம் விரும்பி ஒருத்தருக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறோமோ அதே போல் முகமலர்ச்சியோட ஒருத்தவங்களை பார்த்து நம்ம நல்ல வார்த்தைகள் பேசுகிறது அதை விட நல்லது அப்படிங்கிறத யார் சொல்கிறா, வள்ளுவர் சொல்கிறாரு. சரிங்களா. அடுத்தது அகன் அப்படின்னா அகம், உள்ளம் இருக்கு இல்லைங்களா, அதுதான். ஓகேங்களா. அமர் அப்படின்னா விருப்பம். அடுத்து அமர்ந்துன்னா விரும்பி, அமர்னா விருப்பம், அமர்ந்துன்னா விரும்பி, அவ்வளோதான். முகன் அப்படிங்கிறது முகம், இன்சொல்னா இனிய சொல், இன்சொல்னா இனிய சொற்களை பேசுபவன், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக இருக்கு இல்லைங்களா அந்த சொற்பொருள். ஓகேங்க. அப்படியே திருக்குறளை பார்த்துட்டு பொருள் வந்து ஞாபகம் வருதான்னு தெரிஞ்சுக்கோமா. சரிங்க. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின். ஸோ அகனமர்ந்து ஈதலின் நன்றே அப்படின்னா உள்ளம் விரும்பி உதவி பண்ணுறது எப்படி நல்லதோ அதே போல் முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின், முகமலர்ச்சியோட இனிய சொற்களை பேசுகிறது அதை விட நல்லது, அதை விட பெரியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ திருக்குறளை பார்த்தா இதோட பொருள் வந்து நமக்கு ஞாபகம் வருதா, அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு திருக்குறள் என்ன பார்த்தோங்கிறது நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிடுவோமா. ஓகே. இன்சொலால் ஈரம் அலையிப்படிறு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். ஸோ இது வந்து பாருங்கள், இன்சொலால் ஈரம் அலையிப்படிறு, அன்பு கலந்து வஞ்சனை இல்லாமல் பேசணும். அப்போ அந்த மாதிரி பேசுகிறவங்களோட சொற்கள் எப்படி இருக்கும், இனிமையாக இருக்கும். செம்பொருள்ங்கிறது என்னது, மெய்ப்பொருள், அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சா. ஸோ இனியவை கூறலில் 2 திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு அடுத்த 3வது திருக்குறளோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.